அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநியாய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது நாம் திருவருட்பா 6ஆம் திருமுறையில் பதிவிளக்கம் என்ற தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்திக்கலாம். பதிவிளக்கம் 6ஆம் திருமுறை. பாடல். அகரநிலை விளங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்வாள் அமர்ந்த சக்திமார் அவர்களுக்கும் அனைவருக்கும் அவரால் பகரவரும் அண்டவகை அனைத்தினுக்கும் பிண்ட பகுதிகள் அங்கு அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறும் உயிர் எவைக்கும் கருவிகள் அங்கெவைக்கும் எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும் முத்தி எவைக்கும் சிகரமுதல் சித்திவகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். பாடல். அதாவது அகன்ற பரிபூரண இயற்கை விளக்கத்தை விளக்கும் ஓங்கார பஞ்சாட்சரத்தின் கடவுள் நிலையை சுட்டும் தலைமை முதல் எழுத்தான அகர நிலையிலே விளங்குகின்ற, அதாவது சத்தர்கள் இயற்கை விளக்கத்திற்கு ஆட்பட்டு பணி செய்யும் தெய்வ திருக்கூட்டத்தினராகிய சத்தர்கள் அனைவருக்கும் அவர்களோடு இருக்கும், அவர்களோடு ஒன்றாக அமர்ந்திருக்கும் அவர்களுடைய சக்திமார்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் அவர்களால் சொல்லப்படுகின்ற இந்த உலகத்திலுள்ள கோடானு கோடி அண்டவகை அனைத்தினுக்கும் அவைகள் எல்லாவற்றுக்கும் பிண்ட பகுதிகள்னாக்க இந்த எல்லா அண்டங்களில் உள்ள இந்த உயிர் வகை, உடம்பு உடைய உயிர் வகை அனைத்தினுக்கும் தெய்வ நிலையில் உள்ள திருவடி பதங்கள் என்று சொல்லப்படுகிற அவைகள், அந்த திருவடி நிலையில் உள்ள அவர்களுக்கும் இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தினுக்கும் எல்லாவற்றிற்கும் கருவிகள் அங்கே வைக்கும், அந்தந்த கருவிகள் செய்யக்கூடிய அந்த கருவிகள் எல்லாவற்றிற்கும் எல்லா பொருள்களுக்கும் அனுபவங்கள், அவர்களெல்லாம் அனுபவப்படுகின்ற அந்த அனுபவங்கள் எல்லாவற்றிற்கும் ஜீவன் முக்தி என்னும் உயிர் வகை முக்தி அடைந்த அவைகள், அந்த முக்தி அடைந்த அவைகள் எல்லாவற்றிற்கும் இயற்கை உண்மை முதல் கடவுள் ஆற்றல் வரை உள்ள அந்த எல்லா வகையான இயற்கை உண்மையான அந்த கடவுள் நிலை இருக்கின்ற அனைத்தினுக்கும் அந்த ஒளி வெளிச்சத்தை வழங்கும், அந்த ஒளியை வழங்கும் ஆற்றலை கொண்டது அந்த திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அண்டத்திலும் பிண்டத்தில் புருவ மத்தியில் சிற்றபையிலும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்ற சிற்றம்பலத்திலும், அந்த சிற்றம்பலத்திலும் விளங்குகின்ற அந்த அருள்வெளியில் விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதியாகிய அந்த தெய்வம் ஒன்றே. அந்த ஒரு தெய்வந்த உலகத்திலுள்ள அத்தனை உயிர்களுக்கும் மற்ற எல்லா வகையானவர்களுக்கும் அந்த ஒளியை, அது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அவைகளுக்கு ஒளி வழங்கிறது அவருடைய, மற்ற எல்லாமுக்கும் ஒளி வழங்கி கொண்டு இருக்கணும் அந்த ஒரே தெய்வம் ஒன்றுதான் என்று வள்ளற்பெருமான் இந்த பாடல் மூலம் நமக்கெல்லாம் விளக்குகின்றார்கள். இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் பாக்கியலட்சுமி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.